ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸ் சாப்டர் 1124ஓட ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நேற்று ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இந்த சாப்டரில் என்ன இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து ஒரு நார்மலான சாப்டராக தான் போகுது அண்ட் பெருசாக எதுவுமே இல்லை. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து கிசாரு அண்ட் வெகாபங்கோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் வெகாபங்க் அண்ட் கிசாரு, ஸோ இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசும்போது கிசாரோட எமோஷன்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சாப்டரோட எண்டில் ஒரு நியூ கேரக்டர் ரிவீல் வந்து இருக்குது. ஸோ யார் அந்த கேரக்டர் அப்படிங்கிறது தெரில, பட் இனி வரப்போகிற சாப்டர்ஸ்லாம் புது புது கேரக்டர் காட்டுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போகலாம். ஸோ இந்த சாப்டரோட டைட்டில் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சாப்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மோர்கன், விவி அண்ட் வேப்பூல், ஸோ இவங்க எல்லாரையும் வந்து நியூஸ் பேப்பர் ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து காட்டுறாங்க, மோர்கனோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில். ஸோ மோர்கன் வந்து பீப்புளுக்கு நெக்ஸ்ட் அடுத்து என்னென்ன ஃபியர் கொடுக்கலாம், ஸோ பயத்தை வந்து பரப்புகிற மாதிரி புது புது நியூஸாக வந்து மோர்கன் ஸ்ப்ரெட் பண்ணிருக்கான். ஸோ மோர்கன் எந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறான் அப்படி கேட்டிங்கன்னா, லா வர்சஸ் பிளாக் பியர்டு அண்ட் கிட் வர்சஸ் ஷாங்ஸு, இன்னொரு வந்து ஃபேக் நியூஸை வந்து பரப்புகிறான். அதாவது லூஃபி வந்து வெகாபங்கை மர்டர் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விவி அதை கேட்டதும் வந்து காண்டாயி மோர்கன்ட்ட வந்து சண்டைக்கு போகிறா. ஏன்னா விவிக்கு தெரியும் லூஃபி வந்து அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு தகராறு நடக்குது. ஸோ வேப்பூல் வந்து இடையில வந்து சிக்கி நிற்கிறான். இந்த மோர்கன் பையன் என்ன சொல்கிறான்னா, இந்த வேர்ல்டு வந்து சிங்க் ஆச்சுன்னா நான் கவலையே பட மாட்டேன், ஏன்னா என்னோட இடம் லேண்டு கிடையாது, என்னோட இடம் ஸ்கை. ஸோ அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த எறாவே என்னோடது ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். பையப்பிள்ளைக்கு தில்லை பார்த்தீங்களா, ரொம்ப தில்லாக தான் சொல்கிறான், என்ன பண்ணுறாங்கிறது தெரியல. அண்ட் வந்து சென்டமரோ காட்டுறாங்க. ஸோ சென்டமரோ வந்து எக்கட்லேருந்து லீவ் ஆகிட்டு இருக்கான். அதாவது ஒரு சின்ன போட்டில் வந்து அழுதுகிட்டே வந்து கிளம்பிட்டு இருக்கான் எக்கட்லேருந்து. ஸோ அக்கேனும் அங்கேருந்து வந்து எக்கட்டில் வந்து காண்டாக்ட் பண்ணுறான். ஸோ எக்கட்டில் காண்டாக்ட் பண்ணது யாருமே அக்கேனோட காலுக்கு வந்து ஆன்சர் பண்ணல. ஸோ அக்கேன் வந்து காண்டாகி நிற்கிறான். ஸோ யாருமே ஆன்சர் பண்ணாதப்போ எல்லா மெரைன்ஸும் வந்து ஃபெயிண்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அண்ட் ஃபைனலாக வந்து கிசாரு வந்து அந்த காலை வந்து ஆன்சர் பண்ணுறான். ஸோ இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க யங் மெரைன்ஸ் எல்லாம் எழுந்திரிச்சதும் நான் அவங்கள காலை கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிசாரு சொல்லவும், அக்கேன்னு சொல்கிறான், ஸ்டார்ஸ் தப்பிச்சதுக்கு நீனும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ அதுக்கு கிசாரு அழுதுகிட்டே கோவமாக ரிப்ளை கொடுக்குறான், நீங்கள் எப்பயாச்சும் பெஸ்ட் ஃப்ரெண்டை கொண்டிருக்கீங்களா, சப்போஸ் அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இங்கே வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்கேனோட்ட கிசாரு சொல்கிறான். ஸோ இந்த கான்வர்சேஷன் போகும்போது வந்து கிசாரு அண்ட் வெகாபங்கோட ஒரு மினி ஃப்ளாஷ்பேக் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க ப்ராபப்ளி ஃபஸ்ட்டு மீட் பண்ணதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து வெகாபங் எக்கட்டை பில்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பில்ட் பண்ணதும் வந்து கிசாரு வந்து அழுகையில் கத்துறான், அதாவது சந்தோஷத்தில் வந்து கத்துறான். ஸோ வெகாபங்கை பார்த்துட்டு, ஸோ அந்த அளவுக்கு சின்ன வயசில் கிசாரு அண்ட் வெகாபங்க் வந்து ரொம்பவே க்ளோஸாக பழகியிருக்காங்க. பட் நிலைமை இப்படி மாற்றிருச்சு கிசாருவை. ஸோ என்ன பண்ண முடியும். ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அக்கேனு வந்து கிசாரு கோவமாக பேசினதை கேட்டு ஷாக் ஆகுறான். ஸோ ஷாக் ஆகிட்டு வந்து அக்கேன் என்ன சொல்கிறான்னா, ஐம் சாரி பிரதர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிசார்கிட்ட சொல்லவும், கிசாரு என்ன சொல்கிறான்னா, நீ ரொம்ப லேட்டாக சொல்லிட்ட அப்படிங்கிற மாதிரி கோவத்திலே நம்ம கிசாரு இருக்கான். ஸோ எல்பாப் ஷிப்பை வந்து காட்டுறாங்க. ஸோ எல்பாப் ஷிப்பில் வந்து ஸ்ட்ரா ஹெட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோவா செலிப்ரேட் பண்ணல, ஏன்னா அந்த மூடு வந்து அவங்களுக்கு இல்லை. ஏன்னா வெகாபங்கும் வந்து அந்த இடத்துல செத்துட்டாங்கிற போது அவங்க தாட்லாம் வந்து அதிலே தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து அதிகமாக செலிப்ரேட் பண்ணாமல் எல்பாஃபை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ நாமி, உசோப்பு, சாஞ்சி, சோப்பர் இவங்க எல்லோரும் வந்து லிலித்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லிலித் வந்து ஒரு ஜெயன்ட் சோஃபாவில் வந்து இருக்கா. ஸோ எல்லாமே வந்து ஜெயன்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா இவங்க எல்பாப் ஷிப்பில் வந்து இருக்காங்க. ஸோ அந்த சோஃபாவில் படுத்துட்டு இருந்த லிலித்தும் வந்து எழுந்திருக்கிறா. ஸோ எழுந்திரிச்சதும் வந்து சாப்பர் என்ன சொல்கிறான்னா, ஸோ அவள் எழுந்திரிச்சிட்டா, லிலித் எழுந்திரிச்சிட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பர் சொல்கிறான். ஸோ நாமி வந்து நீ நல்லா இருக்கியா லிலித் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறா. ஸோ சாஞ்சி வந்து லிலித் சான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ லிலித் வந்து நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்து வித்தியாசமாக பார்க்குறா. எல்லாமே வந்து ஹியூஜாக இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நம்ம ஸ்ட்ராட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இங்கே எல்லாமே வந்து ஹியூஜாக இருக்கும், ஏன்னா நம்ம எல்பாப் ஷிப் இருக்கும். ஸோ ஜெயின்ஸோட ஷிப்பில் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லிலித்திட்ட சொல்கிறாங்க. ஸோ அப்படியே பேசிட்டு வந்து லிலித்திட்ட என்னென்ன எக்கேட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராட்ஸ் குரூ அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் உசோப் சொல்கிறான், வருத்தமாக இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை உன்ட்ட சொல்லி தான் ஆகணும், ஏன்னா நீ தான் கடைசி வெகாபங்க், உன்னை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம உசோப் சொல்ல, நாமி வந்து அட்லஸ் வந்து அவள் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி உன்னை காப்பாற்றினா, உன் தலையில் அடித்து உன்னை மயக்காடைய வச்சு ஸோ அவள் உயிரை விட்டு உன்னை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரிலாம் நாமி சொல்கிறா. ஸோ லிலித்தும் ஓகே இப்படி தான் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு லிலித்தும் வந்து இவங்க
கூட பேசிகிட்டு இருக்கா. அண்ட் வந்து இந்த கதையெல்லாம் கேட்டு ஓன்னு வந்து அழுவுறா லிலித். ஸோ கடைசி வெகாபங்கா இருக்கா இல்லையா, ஸோ ஷாக்கா இவங்க எல்லாருமே வந்து பிரிஞ்சு இப்போ கடைசி வெகாபங்கா இருக்கா. ஸோ அழுது முடிச்சதும் எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி லிலித் ஸ்ட்ரா ஹேட்ஸ்கிட்ட சொல்கிறான். ஸோ ஸ்ட்ரா ஹேட்ஸ்லாம் சொல்கிறாங்க, ஸோ இந்த ஜெயின்ஸ் டேபிளில் உள்ள ஃபுட்டெல்லாம் நீ சாப்பிடலாம் லிலித் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் தென் தலைவன் லூஃபி வந்து காட்டுறாங்க. ஸோ லூஃபி வந்து ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகி இருக்கான். டிப்ரெஸ்ட் ஆகிட்டு வந்து இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஒரே ஒரு கிரேப்பை மட்டும் வாயில் போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அண்ட் லூஃபி வந்து என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு ப்ராமிஸ் கொடுத்தனே வெகாபங்கை காப்பாற்றணுன்னு, நான் ஒரு யோங்காவாக இருந்தும் என்னால் அது முடியலையே அப்படிங்கிற மாதிரி டிப்ரெஷனுக்கு உள்ளாரார் நம்ம லூஃபி. ஸோ லூஃபியும் வந்து இப்படியே வந்து பேசிகிட்டு இருக்க வந்து ஸோ இவங்களுக்குள்ளே வந்து அந்த கான்வர்சேஷன் நடக்குது. அண்ட் லிலித் சொல்கிறா, ஸோ இதை வந்து முடிச்சுக்கலாம், இனிமேல் யாரும் வந்து சேட் ஆகாதீங்க, ஏன்னா வெகாபங்கா நான் ஒன்று இருக்கேன், ஸோ நீங்கள் வந்து ப்ராமிஸை வந்து கைவிடலை, நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம லிலித் வந்து ஸ்ட்ரா ஹேட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறா. ஸோ லிலித் வந்து இப்படி சொன்னதும் லூஃபி வந்து அகைன் சந்தோஷமாகி டேபிளில் ஏறின்னு குதிக்கிறான். அண்ட் ஜெயின்ஸ்ட்டை வந்து அப்படியே வந்து பேசுகிறான். ஒய்மோ வந்து லூஃபி நீ நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க லூஃபி வந்து சொல்கிறான், ஜேன்ஸ் நீங்கள் என்னை வந்து பஞ்சாக வந்து காப்பாற்ற வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஃபி சொல்கிறான். ஜேன்ஸோட செஃப்பும் வந்து சொல்கிறான், நீ வந்து இதை கேட்பேன்னு எனக்கு தெரியும். அண்ட் அந்த செஃப் என்ன சொல்கிறான்னா, நான் சமைச்சதெல்லாம் வந்து உன் மனசால் வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேன்ஸோட செஃப் வந்து லூஃபிகிட்ட சொல்கிறான். ஸோ லூஃபி வந்து அகைன் சந்தோஷமாய் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்கடா, கூட ட்ரிங்க்ஸை எடுத்துகிட்டு வாங்கடா, இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலாங்கிற மாதிரி நம்ம லூஃபி சொல்ல ப்ரோகி வந்து கபபா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ சாப்பர் வந்து ஜோரோட்டை வந்து என்ன சொல்கிறான்னா, லூஃபி வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸோ எல்லா ஸ்ட்ரா ஹேட்ஸும் வந்து ரீஜாயின் ஆகி லிலித்து கூட வந்து செலிப்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ராபின் வந்து சாப்பரை ஒரு பொம்மை மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ராபின் என்ன சொல்கிறான்னா, நம்ம எல்பாஃப் போனால் சால் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரா. ஸோ இஃப் யூ கோ டு எல்பாஃப் சால் வில் பி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு வந்து அப்படியே நிப்பாட்டுறா. ஸோ சாப்பர் வந்து இடையில என்ன பேசுகிறான்னா, நான் உனக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ராபின் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாப்பர் சொல்கிறான். ஸோ வந்து இவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக அப்படியே செலிப்ரேட் பண்ணிட்டு எல்பாஃபுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயின்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வெகாபங் சொன்னால் இந்த உலகத்தோட ஃபேட் வந்து ஒன் பீஸை எவன் எடுக்கிறானோ அவன் கையில் தான் இருக்க போகுது. ஸோ யார் அந்த ஒன் பீஸை எடுக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெயின்ஸ் எல்லாம் கேட்க லூஃபி சொல்கிறான், உங்களுக்கு நான் எதுக்கு பைரட் ஆகணுன்னு தெரியுமா, நீங்களே வந்து என்னை தடுத்தாலுமே இந்த கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போகிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஃபி சொல்கிறான். ஸோ இவங்க எல்லாம் எல்பாஃபை நோக்கி போக வந்து எல்பாஃபோட ஷோரை வந்து காட்டுறாங்க. ஸோ எல்பாஃபோட கரையில் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் கையில் ட்ரிங்க்ஸ் இருக்குது. ஸோ ட்ரிங்க்ஸை வந்து குடிச்சிட்டு அந்த மிஸ்டீரியஸ் பர்சனோட ஷேடோவை மட்டும்தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்து அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் வந்து குடிச்சிட்டே வந்து கம் வாங்க நான் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸோ எடிட்டரோட ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, ஸ்ட்ரா ஹேட்ஸோட க்ரூக்கு சம்திங் எக்கெடோட ஷோரில் வந்து வெயிட் பண்ணிருக்கு, அதாவது எக்கெடோட கரையில் வந்து யாரோ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த மிஸ்டீரியஸ் கேரக்டரோட இந்த சாப்டர் வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கு அகெயின் பிரேக்கு. ஸோ ப்ரீஃப் ஸ்பாய்லர்ஸோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த கேரக்டர் வந்து சான்ஸ் யாரெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா ஜாகுவார் டி சால் அண்ட் கிங் லோக்கி. ஸோ மிஸ்டீரியஸான கேரக்டர் கூட இருக்கலாம், ஒருவேளை அது வந்து ஈவலான கேரக்டராக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் வந்து அது குட் கேரக்டர் தான் இருக்கும், கிங் லோக்கியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். புது கேரக்டர் ரிவியல்னால் அது கிங் லோக்கியை தான் காட்டணும். ஏன்னா கிங் லோக்கியை பற்றி இதுவரையும் பேசியிருக்காங்களே தவிர கிங் லோக்கியை வந்து இதுவரையும் காட்டலை. ஸோ கிங் லோக்கியாக இருக்கலாம், ஜாகுவார் டி சாலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது, நமக்கு என்னென்னு தெரியல. ஸோ இந்த சாப்டர் ஒரு நார்மல் சாப்டராக போச்சு. ஸோ எல்பாஃபுக்கு போகிற மாதிரி எல்லாமே கதையை வந்து அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சாப்டரும் வந்து முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ வந்து அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சாப்டர் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.